கோலாலம்பூருக்கும் பேங்காக்கும் இடையே இவ்வாண்டு மீண்டும் நேரடி ரயில் சேவையை தொடங்கும் நோக்கத்தை மலேசியாவும் தாய்லாந்தும் கொண்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்துள்ளார். பேங்காக், பாடாங் பசார், பட்டர்வர்ட், கோலாலம்பூரை இணைக்கும் ரயில் தண்டவாளம் ஏற்கனவே இருந்து வருவதால் இந்த நேரடி ரயில் சேவையை உடனடியாக தொடர முடியும் என அவர் கூறினார். கோலாலம்பூர் பேங்காக்கிற்கான ரயில் சேவையை தொடங்குவதற்கு முன்கூட்டியே தயாராகுவதற்காக KTM-க்கும் ஸ்டேட் ரயில்வே தாய்லாந்திற்கும் 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு புதிய ரயில் தண்டவாளம் தேவையில்லை. எனினும் இரு நாடுகளும் இணைந்து கூட்டாக ஒருங்கிணைப்பு, சந்தை மற்றும் டிக்கெட் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ள வேண்டும் என தாய்லாந்துக்கான தனது ஒருநாள் வருகையின் முடிவில் பர்னாமாவிடம் பேசிய போது ஆந்தனி லாக் இத்தகவலை வெளியிட்டார். அந்த வருகையின் போது அவர் தாய்லாந்து துணை பிரதமரும் போக்குவரத்து அமைச்சருமான சூரியா ஜுவாங்ருங் ருவாங்கிட்டை சந்தித்தார். மேலும் தாய்லாந்தின் மத்திய பாங்சூர் ரயில் நிலைய முனையத்தில் அதிவேக ரயில் சேவை குறித்த விளக்கக் கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார்.